சரோஜா சரோஜா சாமா சாமா சாம் சரோஜா சாம் நெக்ஸ்ட் சார் சரோஜா சாமா நிக்காலோ இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்லித் தர முடியாது சார், தயவு செய்து சொல்லுங்க. ஓகே ஃபைன் ஃபைன். சரோஜா சரோஜா சாமா நிக்கல சார் சரோஜா சாமான் நிக்காலோ அதை மட்டும் சொல்லுங்க சார். இல்ல சரோஜா சாமா நிக்கலோங்கிறது ஒரு மாதிரியான ஹிந்தி வார்த்தை. எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று சொல்ல போய் மக்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அதனால் நான் கிளம்ப. அவரு சரி ஓகே இவ்வளோ தூரம் நம்ம கம்பல் பண்ண முடியாது, ஏன்னா அதனால விட்டேன். சரி இந்த பக்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னப்ப திடீர்னு ஒருத்தர் வந்தார். அந்த பக்கம் வந்துட்டுல சார் வணக்கம் சார். யார் சார் அது? சார் ராதா சார். முடிய விலக்கிட்டு பேசுங்க, சொல்லுங்க சார். நீங்க சொன்ன டைலாக்கை நான் கேட்டேன் சார். இந்த படத்துல இந்த டைலாக்கை நான் உங்களுக்கு பஞ்சா சொல்லி காமிக்கிறேன் சார். அப்படியா? சரி இங்க சொல்லுங்க பார்க்கலாம். சார் இப்ப பாருங்க சார். நேரு சட்டையில குத்திருப்பார் ரோஜா, என் பொண்ணு பேரு பூஜா. சட்ட பட்டனை தைக்க தேவை காஜா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சொன்னது சரோஜா சாமான் நிக்கலோ, மூணே வார்த்தை தான் சார். உங்களுக்கு என்னுடைய பஞ்ச் டைலாக் பிடிக்கல, நான் வேணா பாட்டா பாடி காமிக்கிறேன் சார். பாட்டா பாடுறீங்களா? ஏற்கனவே அந்த பிரச்சனையில தான் வந்தேன். சரி பாடுங்க பார்க்கலாம். பொன்னான சரோஜா பூவான சரோஜா வைக்காத சாமான கீழே, நீ வைக்காத சாமான கீழே. பொன்னான சரோஜா. ஸ்டாப் இட். எதுக்காக பாட்டு பண்ணீங்க? என்ன சார் இப்படி கேட்டீங்க? இந்த படத்துல நான் தானே சார் ஹீரோ. அன்னையோட நான் கிளம்பிட்டேன். இதுக்கு மேல நம்ம அங்க இருந்தோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படியே நேரா போனோன்னா, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர் அந்த பக்கம் டக்குன்னு வந்தார். வந்தோன்னே இப்படி காரை விட்டு இறங்கணும். சார் ஒரே ஒரு தடவை சார் இந்த பாட்டை ஒரே தடவை பாடி காமிச்சிருங்க சார், எனக்கு அது அந்த திருப்தியோட நான் போயிடுறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னா யாருன்னு பார்த்தா நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். அவர்கிட்ட நேராக போனோன்னா அவர் இன்னும் அந்த 80s ஃபீல் தான். இப்போ நீங்கள் என்ன பாட்டு கொடுத்தாலும் சரி ஓ ஓ ஓ ஏய் அப்படின்னு. சரி ஓகே இந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க சார் அப்படின்னோன்னா உடனே ஆரம்பிச்சார். சரோஜா சாமான் நிக்கலோ. ஓகே ஃபைன். சரோஜா சாமான் நிக்கலோ, சரோஜா சாமான் நிக்கலோ, சரோஜா சாமான் நிக்கலோ, சரோஜா சாமான் நிக்கலோ, சரோஜா 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 சரோஜா. நல்லா இருக்கா? இந்த மாதிரி ஒரு நல்ல செலிப்ரேஷன் ஈவெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்தால் நல்லா தான் இருக்கும். அதே சமயத்தில் 2 பேர் அதில் தலை ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலாக தலையை பற்றி ஒரு சின்ன காமெடி ஒன்று பண்ணியிருந்தோம். அது ஆக்சுவலாக என்னன்னா, தலை வந்து இல்லை நீங்கள் கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு தெரியாது. என்ன ஆச்சுன்னா, மக்கள் தெரியும் எம்ஜிஆர் ஒரு தூரம் டாக்டராக இருந்தார். அப்போ நேராக போயிட்டு எம்ஜிஆர் சார்கிட்ட பார்த்து, அண்ணா நான் அண்ணா அல்லப்பா எம்ஜிஆர். அண்ணா எனக்கு கை கால் தலை எல்லாம் வலிக்குதுண்ணா. அப்படியா? வலிக்காதா பின்ன? முந்தா நாள் தான் பில்லா படம் பார்த்தேன். 2.5 மணி நேரம் படத்தில் 1.5 மணி நேரம் நடந்தே போயிருக்கு. ஸோ தலை வந்தாச்சு. இருந்தாலும் என்னுடைய ஃபேவரட், இன்னைக்கும் குழந்தைங்களோட ஃபேவரட் அவரே தான். இன்னைக்கு எங்க போனாலும் ஒரே டைலாக் தான், ஐ எம் ரோபோ. எனக்கு எல்லா மொழிகளும் தெரியும். இந்த டைலாக் இன்னைக்கு வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அந்த படத்தை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நான் வந்து கோனியா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு கூப்பிட்டப்போ ஒரு சும்மா அவர்கிட்ட கேட்காம என்ன பண்ணியிருக்காரு, லைட்டாக கொஞ்சம் கொஷின்லாம் மாற்றிக்கிருக்கார். சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வரணும் சார், அது கோனியோட ஃபஸ்ட் இயர் ஈவெண்ட்டை. நோ 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 போயிட்டார். ஏன் சார் வரல அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து பதில் ஒன்று, நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு குழந்தைகிட்ட போய் உனக்கு 1 ரூபாய் வேணுமா 100 ரூபாய் வேணுமான்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்ல? 100 ரூபா தான் கேட்கும். அப்போ நான் 100வது இயர் செலிப்ரேஷனுக்கு தான் வருவேன். சரி அப்படி வந்துட்டார். வந்தோன்னே அவர் என்ன பேசினார்
அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் எங்கேயும் வந்து நேற்று ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து கோனையில் 100th இயர் செலிப்ரேஷன் நடக்குது அப்படியே சொன்னாங்க. சரி ஓகே வரேன் அப்படியே சொன்னேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து பார்த்தேன். சரி இவங்கெல்லாம் நிறைய எம்ப்ளாயீஸ் வேலை செய்வாங்க அப்படின்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. அவங்க பாடும்போது அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட் தெரியுது. இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இப்படியெல்லாம் டேலண்டான பீப்புள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் என்னைக்கோ வந்திருப்பேன். இனிமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தா கண்டிப்பா நான் வருவேன், வந்து உங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துவேன் அப்படியே சொல்லி பாய். நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதே நிகழ்ச்சிக்கு உலகநாயகன் கமல்ஹாசனையும் கூப்பிட்றதா ஒரு இது இருந்தது. ஆனால் அவர் மட்டும் அப்புறம் வரலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அவரை கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டோன்னா வந்து அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரிஹர்சல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கார். இதை ஒரு கலை விழா என்றும் சொல்லலாம், செலிப்ரேஷன் ஈவெண்ட்னு சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி வந்து ஆடிக்கிட்டு அந்த ப்ரைஸ் வாங்கிட்டு போகும்போது மனசு உள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சந்தோஷம்லாம் எனக்கு அப்பப்போ பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நான் எம் லிட்டில் பிட் பிஸி வித் மன்மதன் அன்பு. யா, இந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து எனக்கு சொல்கிறத விட வாழ்க்கையில் எனக்கு லிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் பல பேரை மேலே உயர்த்தி கொண்டு செல்வது லிஃப்ட். அதில் கோனே வந்து ரொம்ப சிறப்பாக விளங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நானும் நடிகை த்ரிஷாவும் இதே மாதிரி லிஃப்டில் மாட்டிக்கிட்டோம். பட் அந்த லிஃப்ட் நின்று போச்சு. அது கோனே லிஃப்ட் இல்லை, பட் இட் ஆடட் ஃபீச்சர்ஸ் டு மீ. நான் உள்ளே இருந்து சில பல விஷயங்கள் அவங்கள்ட்ட பேச முடிஞ்சது. நன்றி, தேங்க்யூ.